இப்போ கதைக்கு வருவோங்க. நம்ம நாலாவதாக ஒருத்தவங்க வந்தாங்கல்ல ஒய்ஃபு. அப்போ எங்கள் சித்தி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, கவலையாகிட்டாங்க. வீட்டில் ஒரே சண்டை. இதுதான் சமயம்னு எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நானும் வேலையெல்லாம் விட்டு வந்துட்டேன், ஒருத்தர் என்கிட்ட பிரச்சனை பண்ணா, ஒரு பொம்பளை, அவளை அடிச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதான் சமயம்னு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார், வேலையை விட்டு வந்துட்டேன்னு. அப்புறமா எங்கள் சித்தி என்ன பண்ணாங்க, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்களா. உடனே என்ன பண்ணார், எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், வீட்டுக்கு வந்தாங்க, ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு வழி சொல்கிறா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார். இந்த மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், தாம்பரத்தில் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், 3 வீடு, அதில் ஒரு வீடு உனக்கு நான் தரேன், நீ இருந்துக்கோ குழந்தைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டி அவங்களை கொண்டு வந்து அந்த தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, கடைசி சித்தப்பாவுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரு. இவர் லட்சுமி சித்தப்பா வாடகைக்கு வீடு எடுத்து அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு, சண்டை போடாம.